ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புரோட்டோதேரியா தான் பார்க்க போகிறோம். புரோட்டோதேரியாவில் பழங்காலத்து மேமல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். புரோட்டோதேரியா தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு மேமல்ஸ். இந்த மேமல்ஸ் மட்டும்தான் எக்லே பண்ணும். அதனால் இதை நம்ம எக்லேயிங் மேமல்ஸ்ன்னு சொல்லுவோம். மற்ற மேமல்ஸ் மாதிரியே இந்த மேமல்ஸும் யங் ஒன்னுக்கு பால் கொடுக்கும். புரோட்டோதேரியா ரெப்டைலையும் மற்ற மேமல்ஸையும் இணைக்கிது ஒரு குரூப்பாக. இது கிட்ட மேமல்ஸ் உருவாகும் போது இருந்த மேமல்ஸ் கேரக்டர் இருக்கிறனால இதை நம்ம லிவிங் ஃபாசல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் மொத்தமாகவே மூணு ஸ்பீசிஸ் தான் ப்ரெசண்ட்டாக இருக்குது. 2 ஸ்பீசிஸ் ஆஃப் இச்சிடினாவும் ஆர்னிரைனோதிச்சஸும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். புரோட்டோதேரியாவோட தனித்துவமான பண்பு எதுன்னா அது மட்டும்தான் எக்லேயிங் மேமல்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் இதை நம்ம குறிப்பிட்ட இடத்துல தான் பார்க்க முடியும். இது ஆஸ்திரேலியா, தஸ்மானியா, நியூ கினியே இதிலெல்லாம் பார்க்க முடியும். ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட் இச்சிடினாங்கிறது டெரஸ்ட்ரியல் நிலத்தில் வாழ்கிற இன்செக்டிவோரஸ் பூச்சி உண்ணி. ஆர்னிரைனோதிச்சஸ் செமி அக்வாட்டிக், கொஞ்ச நேரம் நீர்லையும் கொஞ்ச நேரம் நிலத்துலையும் வாழும். இது குழி தோண்டி வாழ்கிற அனிமல். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பாடியை சுற்றி ஹேர் கவராக இருக்கும். அதோட கை வெப்டாக இருக்கும். அதே மாதிரி அதோட நெயில் நல்லா லாங்காக வளைஞ்சாப்பில் ப்ரெசண்ட்டாக இருக்கும், குழி தோன்றதுக்கு வசதியாக. பின்னாங்கிறது எக்ஸ்டர்னல் ஏர், வெளியில் தெரிகிற மாதிரி காது ப்ரெசண்ட்டாக இருக்கும்ல, அதுதான் பின்னா. அது ஆப்சண்ட்டாக இருக்கும். டேல் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸ்பருங்கிறது ஒரு நேல் மாதிரி அமைப்பு தான், அது ப்ரெசண்ட்டாக இருக்கும். நிக்டேட்டிங் மெம்ப்ரெயினுங்கிறது ஐஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். டஸ்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நிக்டேட்டிங் மெம்ப்ரெயின் ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஃபீச்சர்ஸ். டங் நல்லா நீளமாக பிசு பிசுன்னு ஒற்று தன்மையோடு இருக்கும். அப்போந்தான் அதால் இன்செக்டை ஈஸியாக பிடிக்க முடியும். ஸ்வெட் அண்ட் சபேசியஸ் கிளாண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். சபேசியஸ் கிளாண்டுங்கிறது ஆயில் கிளாண்ட். காஹ்லியாங்கிறது ஏருக்குள்ளே உள்ள ஒரு பார்ட்டு. இது கேட்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது சுழல் மாதிரி சுழண்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆனஸ் ஆப்சண்ட், பட் கொலக்கா ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஹார்ட்டில் ரைட் ஆரியோ வென்ட்ரிகுலர் வால்வு நல்லா தசையுள்ளதாக இருக்கும். அது ஃபுல்லாக டெவலப் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். கார்டேட் எடனினா ஹார்ட்டில் நாராக இருக்கிற அமைப்பு தான் கார்டேட் எடனி. இது ஆப்சண்ட்டாக இருக்கும். ஹார்ட்டில் இருக்கிற அட்டோரா லெஃப்ட் சைடு ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்டாமினல் வெயின் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அடி வயிறில் நரம்புகள் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆர்பிசியில் நியூக்ளியஸ் ப்ரெசண்ட்டாக இருக்காது. பாடியோட டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்ஜின். இது 200 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி தெராசிக் பீரியடில் மீசோசோயிக் ஏரால உருவாகிருக்கு. புரோட்டோதேரியாவோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமே மேமல் லைக் ரெப்டைல்ஸாக இருந்திருக்கும். அஃபினிட்டிஸ் ஆஃப் புரோட்டோதேரியா. புரோட்டோதேரியாங்கிறது ஃபஸ்ட்டு மேமல், ப்ரிமிட்டிவ் மேமல், பழங்காலத்தில் இருந்த மேமல், எக்லேயிங் மேமல். இதை நம்ம லிவிங் ஃபாசில்னு சொல்கிறோம். ஏன்னா இதுகிட்ட ஃபஸ்ட்டு வாழ்ந்த மேமல்ஸோட கேரக்டரை நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இதை நம்ம லிவிங் ஃபாசில்னு சொல்லுவோம். இதுகிட்ட ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். வேஸ்ட் வெளியேற்றுறதுக்கும் எக்லே பண்ணுறதுக்கு ஒரே ஓட்டை இருக்கிறனால இதை நம்ம மோனோட்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுகிட்ட ரெப்டைல் கேரக்டரும் இருக்குது, மேமல் கேரக்டரும் இருக்குது. அதனால் இதை நம்ம அன்ஃபினிஷ்டு மேமல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுகிட்ட 2 லிவிங் ஜெனரா தான் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஆர்னிரைனோதிச்சஸ், இச்சிடினான்ட்டு. ப்ரிமிட்டிவ் கேரக்டர்ஸ் ஆஃப் புரோட்டோதேரியா. இது எக்லே பண்ணும், எக்கு அடக்காக்கும். இதுகிட்ட எக்ஸ்டர்னல் ஏர் பின்னா கிடையாது. வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு கொலக்கா ப்ரெசண்ட்டாக இருக்கும். பீக் அழகு ப்ரெசண்ட்டாக இருக்கும். டீத் அடல்ட்டுக்கிட்ட கிடையாது. எபிஃபயாசிஸ்ங்கிறது ஒரு பெரிய போனோட எண்டிங் தான் எபிஃபயாசிஸ். அது புரோட்டோதேரியாவில் ஆப்சண்ட். நெக்ஸ்ட்டு டீ ஷேப்டு இன்டர் கிளாவிக்கல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். கிளாவிக்கல்லுங்கிறது காலர் போன், நம்ம ஷோல்டரெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கிற போன் தான் கிளாவிக்கல்.
டி ஷேப்பில் இருக்கிற போன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். கார்பஸ் கலாசம்ங்கிறது பிரெயினில் இருக்கிற ஒரு பார்ட், அது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். மேமரி கிளான்ஸில் உள்ள டீத்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். எக்கை சுற்றி எக்ஷெல் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எக் யோக் வந்து நல்ல பெருசாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிறத நம்ம மெகா எலித்திக்கல்னு சொல்லுவோம். கிளிவேஜ் வந்து அன்னிக்குள்ள நடக்கும், ஏன்னா எக் யோக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு மெமேலியன் கேரக்டர். மேமல்ஸோட கேரக்டரிக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா, பாடியை சுற்றி ஹேர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு, மேமரி கிளாண்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதோட செக்ஸை நம்ம XYன்னு டினோட் பண்ணுவோம். பேபிஸ் கிட்ட டீத் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸ்வெட் கிளாண்ட் வேர்வை சுரபிகள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதுக்கிட்ட டயப்ரம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். டயப்ரம்ங்கிறது செஸ்ட் ரீஜனையும் அடிவயிறு ரீஜனையும் பிரிக்கிற இடம் தான் டயப்ரம். ஹார்ட் வந்து 4 சேம்பர்டாக இருக்கும். ஆர்பிசி கிட்ட நியூக்ளியஸ் இருக்காது. இது எல்லாமே வார்ம் பிளட்டட் அனிமல். ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் பாடிக்குள்ளே நடக்கும். இது வந்து பேபிஸுக்கு பால் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு எக்கு வந்து மதரோட பாடியில் 10 இருந்து 20 நாள் மட்டும்தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஹாவ் அ நைஸ் டே.